ஜஸ்ட்டு நான் சொல்கிற இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், உங்களாலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுவும் 30 டேஸ்லே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ ரெடியா கைஸ், போகலாமா? நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலனா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரோட் டு க்ரோபதி ஜேர்னியில் இருக்கோம். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஆகணும்னா மறக்காமல் அப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த 4 ஸ்டெப்ஸ் 4 வீக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் இஸ் லேர்ன் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அது எப்படி நம்ம லேர்ன் பண்ணோம், அது ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, இது எல்லாமே ஒரு 7 டேஸில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதோட ரோட் மேப் தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் அப்டேட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீக் 2 வந்து மாஸ்டர் ஸ்கில் அண்ட் கிரியேட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த வீக் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் நம்ம வீக் 1ல் பேசிக்ஸ் டு நம்ம 7 டேஸ்க்குள்ளே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம 2 to 3 பிஸ்னஸ், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு நம்ம கற்றுக்குங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். அந்த சர்வீஸில் தான் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட அந்த டேட்டா கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து காமர்ஸை பண்ணலாம், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஒருத்தர் வந்து கூகுள் கேம்பெயின் பண்ணலாம். ஸோ இது வேரியஸ் ஆஃப் டைப்ஸை நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோன்னே நமக்கு என்ன ஆகிடும், ஒரு ப்ரூஃபாக ரெடி ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளைண்ட் பிடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக் 3 ஹவு டு கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ இந்த வீக் 3 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம என்ன பார்த்தோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை லேர்ன் பண்ணிட்டோம். செகண்ட் வீக் என்ன பண்ணோம், லேர்ன் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு 3 சர்வீஸுக்கு, ஒரு 3 பிஸ்னஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த தேர்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த போர்ட்ஃபோலியோவை எடுத்து ஒரு 150 கிளைண்ட்ஸுக்கு ஒரு 150 மெயில் நம்ம அனுப்ப போகிறோம். 150 மெயில் அனுப்ப போகிறோம். அதுவும் கோல்டு மெயிலாக அனுப்புகிறோம். ஸோ இந்த கோல்டு மெயிலை என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிவிட்டு கிளைண்ட்டை எப்படி பிச் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 வீக்கு நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும். நமக்கு எப்படி ஆட்டோமேட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், தேர்ட் வீக்கும் இம்பார்ட்டன்ட் தான், மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். வீக் 4 ஸ்கேல் அண்ட் ஆட்டோமேட். ஸோ இந்த 4th வீக்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பண்ணுற சர்வீஸ்க்கு எவ்வளோ சார்ஜஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் எப்படி ஒரு ஹையர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீலான்ஸில் எப்படி நம்ம ஹையர் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி ஒரு ஹை பேயிங் கிளைண்ட்டை ரீச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 4 வீக் என் கூட ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே போதும், உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 5K ஆச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னென்ன சொல்லணும் அந்த ஸ்டெப்ஸை மட்டும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. நான் இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை